ஏண்டி ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்படியா ஊர் சிரிக்கிற மாதிரி நடக்க வைப்ப? ஏண்டி கடைக்காரனா கடனை வந்து கேட்பான் தான், அதுக்காக அவன் மேல கை வைக்கிற அளவுக்கு போவீங்களா? என்னடி இதெல்லாம்? பெரிய மனுஷியா இருந்துகிட்டு நீயே எல்லாருக்கும் ஏத்தி கொடுக்குறியா? மாமா, அக்கா மேலாம் எந்த தப்பும் இல்லை மாமா. அவர் பேசுனது பொறுத்துக்க முடியாது. நான் தான் அவர்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். எது திட்டுறதா இருந்தாலும் என்னையே திட்டுங்க மாமா. இதெல்லாம் உன் வேலை தானே? எங்க அந்த மனுஷன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லையில எப்படிங்க வாய் பொறுக்கு? அதாங்க ஏதோ கேட்டுவிட்டோம். இப்போ என்னங்க அதுல தப்பு சொல்லுங்க. ஏன் நம்மளாம் கடன் வாங்கிட்டா அவங்களுக்கு கையை கட்டி வாயை பொத்திக்கிட்டு தான் போகணுமா? எங்க இல்ல அவங்களுக்கு நம்மளாம் அடிமையா? ஆமா, அந்த தங்கமயில் எங்க? அவ எதுக்கு இங்க வந்தா? அவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் உண்டு சொல்லு? அவதான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கா? அவ வந்ததால தான் ஊரு சிரிக்காம எப்படியோ வீட்டோட முடிஞ்சது காரியம். அவளும் வரல, அவ்வளவுதான். இன்னைக்கு அம்புட்டு பேரும் நாண்டுகிட்டு தங்க வேண்டியதே. சரி, இப்ப எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? உடம்புக்கு ஆகாதுங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்க. இந்த வாரத்துக்குள்ள எப்படியாவது கட்டி முடிக்கிறேன்னு சொல்லிருக்கோங்க. இந்த வாரத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு இப்படி வாய்ச்சாவடெல்லாம் விடுவீங்க? நாலு பின்ன அவங்ககிட்ட கடன் வேணும்னு எப்படி போய் நான் கேட்கறது சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை இருக்கு? பொம்பளைங்க வீட்டுல 24 மணி நேரம் சும்மா இருந்துகிட்டு எதுவும் ஊர் வம்ப வாமிக்கிட்டு நிப்பீங்க. ஆனா ஒரு ஆம்பளை இடத்துல இருந்து சம்பாரிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும். சண்டை போட ஆள் இல்லைன்னா வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க கூடாது, புரியுதா? ஆமாங்க, பொம்பளைக்கு நாங்க வீட்டுல சும்மா தான் இருக்கோம். என்னத்த செய்யறது? எங்கேயும் வேலை வித்துக்கு கூப்பிடுற இடத்துக்கு கூட போவாம, ஐயோ நம்ம புருஷன் நம்மளை நம்பி இருக்காரு, நம்ம பிள்ளைவ இருக்கோலே, இந்த வீட்டை விட்டுட்டு எங்க போறது, என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு பொட்டச்சியும் வீடையே சுத்தி சுத்தி வார பாருங்க. அது பொம்பளைங்க தப்புதான். பேசுங்க பேசுங்க, நாங்க சும்மா தானே இருக்கோம். பேசுங்க மாமா பேசுங்க. பொண்ணா பிறக்கிறதே பாவம் தானே. நாங்க பண்ண பாவத்துக்கு எல்லா தப்பையும் எங்க மேலதான் நீங்க பழி போடுவீங்க. நாங்க அதை தாங்கிக்கிட்டு தான் போகணும். என்ன? சரி விடுண்ண, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. அடுத்து நான் என்னத்தை செய்யறது? எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் என்னைய காலை வாரி விடுறீங்க. யாரை நம்பி என்ன பண்ண முடியும்னா உண்டியா கடத்து தான் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும். கடன் வாங்கினது ஏன் தப்பு தான். உங்க மேல கோவப்பட்டு நான் என்ன செய்யறது? சரி போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன, நான் வேணா எதுவும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணவா? இல்ல வேணாம் கவி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? என்ன, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்ப சுமையை நீ தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்ப? நான் எதுக்கு இருக்கேன் சொல்லுண்ணே. எங்களுக்காக நீ எவ்வளவு செஞ்சிருக்க. இந்த கடனெல்லாம் நீ எப்போ நான் அடைக்கிறது? ஏன்னா இப்போவே உனக்கு பாதி வயசு ஆயிடுச்சு. இன்னும் பாதி வயசுக்கு நீ நல்லா இருக்க வேணாமா? இப்படியே வீடு வீடுன்னு வீட்டுக்காகவே கஷ்டப்பட்டு உன் உடம்ப வீணாக்கிக்கிட்டனா நாளை பின்ன நீ எப்படின்னா வயசான காலத்தில் நிம்மதியாக இருப்ப. நான் எதுவும் ஏற்பாடு செய்கிறேனே, நீ இதை பற்றி கவலைப்படாத சரியா? ரவி வேணாடா, அதெல்லாம் தப்பு. உனக்குன்னு ஒரு குடும்பமாச்சு, உன்னைய நம்பி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருக்கா. இனி நீ உன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும். மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதுவும் வேணும்னா அண்ணன் தயங்காம கேளு, நான் இருக்கேன் செய்யறதுக்கு. குடும்ப பொறுப்பை சுமக்கிற அளவுக்குலாம் நீ இன்னும் பெரிய மனுஷன் ஆகலடா. இப்போ வரை நீ அண்ணனோட கண்ணுக்கு அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு என்ன ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்ப பாரு. அப்படிப்பட்ட கவியா தான் தெரிகிற. இதை பத்தியெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதடா. முதல்ல உன் வாழ்க்கையை பாட ஆரம்பி. அதுக்கடுத்துலாம் குடும்ப பொறுப்பு தானே உன்னை தேடி வரும் சரியா? என்ன, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேனே. நம்ம வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து தானே மைனியும் மீனாட்சியும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் தானே. பல்லவிக்கு மட்டும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருந்ததுன்னா நமக்கு இம்புட்டு கஷ்டம் வந்திருக்குமா சொல்லுங்க? அதுக்கே இன்னும் அவளுக்கு எதையும் செய்யலை. இந்த ஒரு கடனையாவது நான் அடைக்கிறேன். நானே சொன்ன கேட்க மாட்டேன் போடா. குடும்ப கஷ்டம் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு காயப்படுத்துது. எப்படியாவது சீக்கிரம் எல்லா கடனையும் அடைச்சி என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் சந்தோஷமா பார்த்துக்கணும். என் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. கோடி ரூபா சொத்தா இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். என் குடும்பம் எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சி, ஐயோ, வக்கீல் வண்டமுருகன் வந்துட்டானா? ஏற்கனவே இந்த மனுஷன் நம்ம மேல கொலகாண்டல இருக்கான். இப்ப என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. ஏண்டி மீனாட்சி, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாதா? உனக்கு மூக்குக்கு கீழே வாக்கிய கிணறு மாதிரி ஒண்ணு இருக்கு பாரு. அது இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே முடியாதுடி, உருப்படவே முடியாது. என்ன மீனாட்சி, நான் கூப்பிடுறேன் ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. என்கிட்ட பேச மாட்டியா? கவி மாமா, இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல, சொல்லுங்க மாமா. மீனாட்சி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன். நீ என்னை எப்படி நினைப்பேன்னு தெரியல. ஆனால் எனக்கு இது தவிர வேற வழியும் இல்லை மீனாட்சி. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. உன்கிட்ட எதுவும் நகை இருந்தா அதை கொஞ்சம் கொடுக்குறியா? அண்ணனும் மைனியும் பாவம் மீனாட்சி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உனக்கே தெரியுமில்ல அவங்க இந்த வீட்டுக்காக எவ்வளவு செய்கிறாங்கன்னு. நம்ம பங்குக்கு நம்மளும் எதுவும் செய்யணும் இல்லையா? என்னதான் அவங்க நம்ம சின்ன பிள்ளைங்கன்னு வேணான்னு சொன்னாலும் நமக்கும் கடன் இருக்கு இல்லையா? உங்ககிட்ட நகை இருந்தா கூட நானே திருப்பி மூட்டு கொடுத்துட்றேன் மீனாட்சி. இன்னைக்கு கடைக்காரர் வந்து ஒன்னையும் மைனியும் தப்பா பேசுனாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து
அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அவரால் தான் இந்த நிலைமைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு மீனாட்சி. எனக்கு அவரை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மாமா இதை நீங்க என்கிட்ட கேட்கணுமா? என்ன மாமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உரிமையோட உன் நகையை கொடுன்னு கேளுக்க, நான் இந்த கழட்டி கொடுக்க போறேன். என் வீட்டில் செய்யறதுக்கு நான் எதுக்கு மாமா யோசிக்கணும்? சொல்லப்போனா நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். அந்த சேட்டுக்கிட்டையும் என் நகையை இப்பவே தாரம் எடுத்துட்டு போன்னு சொன்னுக்கு மாமா. ஆனா மைனிதா அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, ஓ நகை உன்னோட இருக்கட்டும், இந்த கஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. மாமா இந்த நகையை நம்மளா கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா அக்காவும் மாமாவும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. நாம வேணா தங்கமயில மைனியை வச்சு எதுவும் ரெடி பண்ணலாமா? நீ சொல்றதும் சரிதான். நான் தங்கமயில கட்ட போய் பேசுறேன். அவங்ககிட்டயே நகையெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றேன். சரியா? ரொம்ப நன்றிடி. நீ இப்படியெல்லாம் இருப்பன்னு நான் நினைக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீட்டுக்காக இவ்வளவு செய்கிறீங்க. வீட்டுக்கு வந்த மருமவை யாரும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல மாமா, விடுங்க மாமா. இது என் குடும்பம் மாமா, என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும். அத்தை, அப்புறம் என்ன, புது மருமவ வீட்டுக்கு வந்தாச்சு, அவளை என்னென்ன கொடுமை பண்ணலாம்னு விடிய விடிய எதுவும் யோசிச்சு வச்சிருக்கீங்களா என்ன? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏண்டி அவளை பார்த்தா நமக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே, அம்பட்டு தீரமா இருக்கா. எப்படி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதே? ஏத்த, ஒரு மாமியார் மனசு வச்சா என்ன வேணா செய்ய முடியும். என்ன வேணா வீட்டு வேலை செய்ய சொல்றது, பண்டை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் மாட்டு தண்ணி எல்லாம் வைக்கிறது, இதையெல்லாம் பழைய மாமியார் குடும்பத்தை. புதுசா ஏதாவது கொண்டு வாங்கத்த. நான் என்னடி செய்யறது? எதுவும் உனக்கு தெரிஞ்சதா இருந்தா சொல்லு, நீ சொல்றது தானே நான் கேட்டுக்கிறேன். முதல்ல புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். அதுக்கு பிறகு எல்லாம் தானே நடக்கும். அது எப்படிடி? அவன் தான் பசப்பட்டு ஒட்டின மாதிரி அவன் கூடயே சுத்துறானே, எப்படி பிரிக்கிறது ரெண்டு பேரையும்? இத்த, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னம்மா, என்ன? சொல்லு சொல்லு. இப்ப நீங்களா அவளை கூப்பிட்டு அது செய்ய இது செய்யன்னு சொன்னா அவ கேட்பாளா? கேட்க மாட்டா. அதனால உங்களுக்கு எது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படியே பதறி போய் உங்க மேல ரொம்ப பாசத்தை காமிக்க மாட்டா. அதை நாம பயன்படுத்திக்கலாம். அதையே சாக்கா வச்சு ஜீவா மாமா கிட்ட உன் பொண்டாட்டி எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு எதுவும் அவளை பத்தி சண்டை மூட்டி விட்டு ரெண்டு பேருக்கும் சட்டை வர வச்சிரும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் நல்லா தானே இருக்கேன், எப்படி அவளை நம்ப வைக்கிறது? அதுதானே. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடி இங்க வந்து நில்லுங்க. ஏண்டி என்ன பண்ண போற? அட சும்மா நில்லுங்க அத்தை. அடுத்து அப்படியே உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. இந்த கை வேணாம், இந்த கை சரி வராது, அதுதான் சரி வரும். என்னங்க அத்தை, நீங்க நல்ல காரியம் பண்ணும்போது வாண்ட கையை நீட்டுருக்க, நல்ல வலது கையை நீட்டுங்க அத்தை. இப்ப பாருங்க நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க அத்தை. எனக்கு என் அப்பா 150 சவரம் நகை சேர்த்து வச்சிருக்காரு. எங்களுக்கு நிலம் மட்டும் 300 ஏக்கர் இருக்கு. அப்புறம் 2 பங்களா, 4-5 காரு, அப்புறம் இன்னும் எது வேணும்னாலும் எங்க அப்பா செய்வாரு. அது எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? நீங்க தான். உங்களோட மனசுக்குள்ள உங்களை அப்படியே பெரிய பணக்காரியா நினைச்சுக்கிட்டு அப்படியே ராஜகுமாரி மாதிரி சேர்ல ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ராஜ நட போட்டு உட்கார்ற மாதிரி கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நினைக்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதையெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நடக்கணும்ல. அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நில்லுங்க. என்னது பல்ல கடிக்கணுமா? என்னத்துக்குடி? என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி தான் வலிக்கும். ஏண்டி என்னடி செய்ய போற? சொல்லுடியே. உங்க மைண்டை டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்ப பெரிய ராஜகுமாரி, ராஜமாதா. அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சரி சரி. ஏய் எதுவும் இட விடாம பண்ணி வச்சிடாதடி. சோறு திங்கிற கையி, சொத்து ஜகத்தோட சோறு தாண்டி முக்கியம். சோறுன்னு அலையாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கையால சாப்பிட முடியாது. அப்புறம் என்னைய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, தங்க ஸ்பூன் என்ன வைர ஸ்பூன்ல சாப்பிடுவீங்க. நெசமாவா? அட ஆமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இருங்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கணும் இல்லையா? சரிடி சரிடி, சீக்கிரம் செஞ்சு விடு. அப்படியே இருங்க, ஆடாதீங்க ஆடாதீங்க. சக்சஸ் சக்சஸ். அடி பாவி சண்டாலே, இப்படி சோத்து கைய முறிச்சு விட்டுட்டியாடி. நல்லா இருப்பியா? ஏண்டி இப்படி உன் கைய உடைக்க போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா உன்னைய நம்பி கைய நீட்டி இருக்க மாட்டேனே. ஏண்டி என்ன கோவத்தை வச்சிருந்த உன் மனசுக்குள்ள? ஒரே முறிய பிடிச்சு முறிச்சு விட்டாலே. ஐயோ நான் என்ன செய்வேன்? இதுதான் நம்ம பிளானே. இங்க நல்லா இருந்தா அவ எதுவும் வீட்டு வேலையெல்லாம் செய்வாளா? கண்டிப்பா செய்ய மாட்டா. இப்படி உங்க கையை முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா அடுத்து உங்களை எடுக்கிறது, தூக்குறது, வைக்கிறது எல்லாம் அவதான். அதையே சாக்கா வச்சு அவளை எல்லா வேலையும் வாங்கி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுதான் என்னோட பிளான். அடி போடி பேதி எடுப்பா, உன் பிளானில மண்ணை வாரி வைக்க என் மாமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என் கையதான் உடைக்கணுமா? அவளாவது பரவாயில்ல, எதுவும் இடவிடமா தான் பேசுவா. ஆனா நீ என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே கைய ஒடிக்கிற அளவுக்கு இருக்க? உங்களுக்கு சொத்து வேணுமா இல்ல கை வேணுமா? சொத்துன்னு சொல்லி சொத்து கைய உடைச்சு விட்டுட்டாலே. அப்பப்பா ஐயோ வலி உயிர் போகுதே.
ஐயோ எத்த என்னாச்சு என்னாச்சு? அடியே நல்லா இருந்த கையை உடைச்சு விட்டு என்ன ஆச்சுன்னு கேள்வியா கேக்குறேன். யாரு தாய் நீனு? யாரு? பனையார் மாமா, ஜீவா மாமா, பல்லவி எல்லாரும் வாங்கல. அத்தை கீழே வழுக்கி விழுந்து கையை உடைச்சுக்கிட்டாங்க. நான் எங்கடி கையை உடைச்சுக்கிட்டேன்? நீ உடைச்சு விட்டுட்டேன்னு சொல்லாண்டி. இத்த வந்துட்டா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா கொடுங்க. ஐயோ 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 வலிக்குதே வலிக்குதே. சூப்பர் தான் இப்படிதான் நடிக்கணும். அட்டி நெசமாலுமே வலி உசுர போகுதுடி. நான் என்ன கை உடைச்ச மாதிரியே நடிக்கிறேன். உண்மையாலுமே நீங்க கையை உடைச்சு தானே விட்டுருக்க. அவி என்ன சத்திக்கு இவ்வளவு நேரம் உன் கூட தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க? அத்தை என்னத்தை நீங்க பார்த்து போக மாட்டீங்களா? அவங்கள நல்லா பார்த்து தான் போனாங்க. அவங்களுக்கு நேரம் தான் சரியில்லை. என்ன செய்யறது? வேண்டாத அவளெல்லாம் வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து வச்சா இப்படித்தான் நடக்கும். இந்த வீட்டுக்குள்ள நீ அடி எடுத்து வச்ச நேரம் தான் என் அத்தைக்கு இப்படி கை உடைஞ்சிருச்சு. பாவம் வலியில துடிக்கிறாங்க. ஏய் அப்பா, இவ லேசுப்பட்டவ கிடையாது போல இருக்குடா சாமி. பவி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? வீட்டுக்குள்ள நீ எப்ப வந்தியோ அப்பதுல இருந்தாண்டி இந்த மாதிரி என் அத்தைக்கு ஒவ்வொன்றா நடக்குதே. ஐயோ அவங்க உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வந்துடும். சீ, நீ அவங்க பக்கத்திலே வராத. நானும் சரி போனா போகுதுன்னு சொல்லி உனக்கு சேர்த்துக்க சொன்னேன். ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு இப்பதான் தெரியுது. என்ன பண்றது? எல்லாம் என் மாமா பண்ண தப்பு. ஏன் பேசாம அப்படியே நிக்கிற? போய் அவங்களுக்கு சூடா வெண்ணி போடு. கைக்கு ஒத்தடம் கொடுக்கணும். சரி. அதுவாது உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? ஓரளவு தெரியும். ஓரளவு தானே? போ. இனி இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். என் அத்தைக்கு எப்பப்ப எது வேணுமோ அதையும் பார்த்து செய்யணும். புரியுதா? எத்த நீங்க அப்படியே நிக்காதீங்க அத்தை, வந்து உட்காருங்க. நான் வெண்ணி போட்டு கொண்டு வந்து கையை ஒத்தடம் கொடுக்குறேன். ரொம்ப நடிக்காதடி போ. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. தங்கமயில பேச்சு கேட்டிருந்துருக்கலாம். நாம நினைச்சது ஒன்னா இருக்கு, ஆனா இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. தங்கமயில என்னைய மன்னிச்சிருடி. எத்த எப்படி அடியே 6? அவதான் போயிட்டால, இன்னும் ஏன் அழற மாதிரி நடிக்கிறீங்க? என்ன அழற மாதிரி நடிக்கிறேனா? உன் கையை முறிச்சு விட்டா தெரியும் முடி. முறிக்காமல இருக்கு பாரு. இரு, என் கையை உடைச்ச உன்னைய என்ன செய்யறேன்னு பாரு. ஐயோ ஐயோ சத்தாம பேசக்கூட முடியலையே, வலிக்குதே. இத ஏன் அப்படி தேவையில்லாத கஷ்டப்படுறீங்க? இந்த அங்க போய் உட்காருங்க, அவ செஞ்சு கொண்டு வருவா. சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில இருங்க. இந்த பாவிக்கிட்டே இவ்வளவு ஆட்டம் போடுறாளவல. இவன் நெசமா நமக்கு நல்லதுதான் பண்றாளா? இவன் நல்லவளா கெட்டவளான்னு தெரியலையே. பாக்கும், பொறுத்திருந்து பாக்கும் என்ன நடக்குதுன்னு. முதல் நாளே கையை உடைச்சிட்டா, இனி அடுத்தடுத்து என்ன உடைய போகுதுன்னு தெரியல. இருக்கிற 206 இளம்பையும் எண்ணி உடைக்காம விட மாட்டா போல. ஏண்டி சில்பா, நேற்று அந்த ராசாதி வீட்டுல என்னமோ கூட்டமா இருந்துச்சு, என்னதான் கதை? ஏண்டி அந்த வீட்டுக்குள்ள என்ன தாண்டி நடக்குது? அவ்வளோ குடும்பம் நடத்துற அளவுல இல்லையா? ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து அது வேணும் இது வேணும் அதை காணும் இதை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டையை வாங்கிக்கிட்டு போறாங்க. ஏ இதுவே நாங்களா இருந்தா அன்னைக்கு தூக்கு மட்டும் தொங்கிடுவோம். சீ கருமந்திரம், எப்படிதான் அவளாம் குடும்பம் நடத்துறாளோ தெரியல. ஏக்கா அவங்க வீட்டுல சண்டையா? அட கடவுளே, எனக்கு எதுவுமே தெரியாதே. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏ கிழவி, நீ தானே பக்கத்து வீடு, என்னாச்சு? ஆமாங்கடி ஆமா, அவங்ககிட்டயே 50,000 கடனை வாங்கிக்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டாளோ போல. அதான் வந்து அந்த பேச்சு பேசிக்கிட்டு போறான். பாவம் கடன் வாங்கின மனுஷன், ஒன்றும் வாயிலா பூச்சி போல இருக்கு. இவ்வளோ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசினாலோ தெரியுமா? இல்லைண்டா, உன் மவளும் மருமகளும் சரியான ஆளுதான். உன் மவ பாதி இருந்தாலும் உன் மருமகாரி இருக்காள, ஏய் அம்மா அந்த மனுஷனை பிடிச்சி ஒரே இதெல்லாம் தள்ளிவிட்டால. அவரை உசுறு பழிச்சதே பெரிய விஷயம் ஆகலாண்டா. என்னடி சொல்ற? அம்புட்டா நடந்தது? இந்த ஈத்தச்சரிக்கை ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டேங்கிட்டா. நம்மகிட்ட நமக்கு வந்ததுதான் சரியில்லைன்னு பார்த்தா நமக்கு வாச்சதும் சரியில்லை போல இருக்கு. ஏன் மவக்கறியாவது ஒரு வார்த்தை இதை பத்தி சொன்னால? அவ எப்படி சொல்லுவ? அவதான் அந்த குடும்பத்தை தாங்கன்னு தாங்கிக்கிட்டு நிக்கிறாள. உங்க மவ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. என்னைக்கா இருந்தாலும் இந்த ராசாத்தி எல்லாத்தையும் பிடிக்கிக்கிட்டு நடு ரோட்ல ஆண்டியாதான் உங்க மவளை உடப்பாரா. நீங்க வேணா பாருங்களேன். இப்பவே பாதி பிடிக்கிட்டா, இன்னும் என்ன இருக்கு உன் மவகிட்ட? அந்த பணத்துக்கு கூட தான் உன் மருமம் இருக்காரு பாரு, உன் மவகிட்ட தான் போய் நகை இருந்தா கூட அடமான வச்சு பணத்தை கொடுக்கும், பருவு நான் மூட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினாரு போல இருக்கு. தெரியாதா உனக்கு? ஏற்கனவே அந்த பழப்பண பல்லவி கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லி என் மவனை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி எடுத்துக்கிட்டாளவ. இன்னும் அதை திருப்பி கொடுத்த பாடில்ல. இப்ப என் மவன் அந்த வீட்டுக்கு கட்டிக்கிட்டு போனதும் அவகிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவகிட்ட வாங்குறாங்களா? என் மவளை இப்படியே விடுறதே சரி கிடையாது. இனி எதுவும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும். எங்க நம்ம சொல்றதை கேட்குது? அதுதான் அது இஷ்டத்துக்கு தாந்தனித்தனமா அலையுத. அவ அப்படித்தான் இருப்பா. இந்த ராசாத்தி கையில என்னதான் மை இருக்கும், பாக்குறவங்களாம் அப்படியே மயக்கிடுறா. சரிதான் புருஷனை மண்டாட்டியும் ஊரை சுத்தி கடனை வாங்கிக்கிட்டு என்ன ஜாலியா கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு சுத்துத பத்தியா? அதுகளுக்கெல்லாம் இது என்ன கொஞ்சிக்கிற வயசாகுது? ஏ உமா, என் அண்ணனும் மைனி சந்தோஷமா இருக்காங்க, கொஞ்சிக்கிறாங்க. உனக்கு வேணும்னா உன் புருஷனை நீ போய் கொஞ்சாண்டி. அடுத்தவங்களை பார்த்து ஏன் அப்படி வயிற்று எரிஞ்சு சாவுறீங்க? ஐயோ வந்துட்டாலுவல. ஒரு குடும்பத்தை பத்தி நிம்மதியா பொறந்து பேச முடியுதா பாரு. எங்க இருந்துதான் வாராளுன்னு தெரியல.
ஐயோ வந்துட்டாளா குள்ள சிரிக்கி. அப்பவே நான் வரமாட்டேன்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசலான்னு சொன்னேன். இல்லை மரத்தடியில் உட்காந்து புறணி பேசின மாதிரி தெரியும்னு சொல்லி என்னை எங்கே கூப்பிட்டுட்டு வந்து இப்போ எனக்கு இவ சமாதி கட்ட போறாளே, என்ன செய்வேன்? தங்கமயிலு அங்க பாத்தியா, தலைவரே உன் மாமியார் தான் போல இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு ஆமா. இந்த அத்தை கழுவிக்கு தான் என் குடும்பத்து கதைன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஏட்டி இப்போ நாங்கள் என்ன கட்டி பேசிட்டோம்? எதுவும் சண்டையாம என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பேசணும். அதுக்கு என்ன இப்ப என்ன பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் அங்க நின்று நாங்க கேட்டுக்கிட்டு தான் வந்தோம். நாங்களாவது பரவாயில்ல, ஒண்ணு மண்ணா உட்காந்து எல்லார் காதலையும் விழுற மாதிரி பேசுறோம். நீங்க என்னடி ஒட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒட்டு கட்டிட்டு என்ன ஒய்யாரமா உரண்டு இருக்கிறாளோ பத்தியே. ஏண்டி என் வீட்டை பத்தி நீ அப்படி பேசுவ, அதையெல்லாம் நான் காதுல கேட்டுக்கிட்டு அப்படியே போகணுமா? வாடி வாடி வாடி, இன்னைக்கு உன் காது ரெண்டுத்தையும் நான் செவிடாக்கல. என் பேர் தங்கமயில கிடையாதுடி. தங்க வீட்டுல புள்ளி தனியா இருக்கும், நான் போயாரேன். தங்கமயிலே கவலையே படாத, உன் மாமியாரை நான் பார்த்து பக்குவமா அனுப்புறேன். அப்ப இந்த 2 பீஸும் எனக்கா? அடுத்து விட்டு கதையை பேசாதீங்கன்னு எத்தனை பேர் உங்களை அடிக்கிறது? ஏடி உனக்குல சூடு சொரணையே கிடையாது. வாங்குற அடியில எங்கடி கொண்டு போய் வைக்கிற? ஏ கல்வி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, உனக்கு வெக்கமா இல்ல? உன் மருமவ வாழ்ற வீடு, அந்த வீட்டு கதையவா பேசுவ? அவ்வளவுல பேசினாலும் நீ 4 குத்த வேணாம். இந்த வாய் தானே பேசுனுச்சு, இந்த வாய் தானே பேசுனுச்சு. வா வாயில குத்து விட்றவா. அடியே வானண்டி இந்த வாயிலன்னா என் பழுப்பு நாய் பழுப்பா போயிடும்டி. ஏய், எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் யாரை பத்தியும் எதுவும் பேசக்கூடாதுன்னு. உன் காதுல கேட்கதா இல்லையா? என் ஊர் கதையை பேசாம உன்னால உசுரோட இருக்க முடியாதா? எதுக்கடி நீங்களா இன்னும் ஊருக்கு பாராம வீட்டுல கிடக்குற? இன்னும் உனக்கு ஒரு சாவு வரல பத்தியா? உன்னை மாதிரி வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறதால தாண்டி நாடு நாசமா போகுது. நீ எல்லாம் இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடி. வா இன்னைக்கே உனக்கு போடை கட்டுறேன் பாரு. அடே ஆயா பாவண்டி விடுறே. அரே நீயா பாவம்? நீ இருந்தனா எல்லார் பாவத்தையும் எடுத்துட்டு போவடி. வசந்தி, என் மாமே கழுவி நாக்க ஈர்த்து வச்சு ஆரடி. இன்னைக்கு எவ்வளவு அடுத்த வீட்டு கதையை பேசுவீங்க? ஐயோ மாட்டா பேச மாட்டா விட்டுருங்கம்மா. சாமி ஒவ்வொரு அடிக்க ஈட்டி மாதிரி இருக்கணும். அடுத்து எவன் வீட்டு கதையாவது பேசுனீங்க, அப்ப இந்த அடி தானே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்த வீட்டுல எதுவும் சண்டை நடந்துச்சுன்னா உங்களுக்கு அம்புட்டு சந்தோஷமா? ஏன் உன் வீட்டுல ஒண்ணுமே நடக்காதா? இனி எவ்வளவு ஏதாவது பேசுங்க, டீச்சரவெல்லாம் எடுத்துட்டு வந்து வாயிலே விட்டுறேன். தங்கமயில எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு எல்லாம் திருந்துற ஆளே கிடையாதுடி. இவ்வளவு எல்லாம் குழிய தட்டி உசுரோட புதைக்கணும் முடி. சரியா சொன்னேன், போய் மம்பட்டு எடுத்துடாடி. முதல்ல இவ்வளவு புதைச்சிட்டு தான் மறு வேலை. அடி பாவி சண்டாளா, உசுரோட புதைக்க போறீங்களா? ஏதோ அடுத்த வீட்டு கதையை போறன்னு பேசினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பேசினமே, அதுக்கு கிடைக்கிற தண்டனையா இது? அடியே சீலா சிலுப்பா பங்கு எல்லாம் தப்பிச்சிடுங்கடி எப்படியாவது. இல்லனா இவ்வளவு நம்மள உசுரோட வச்சு கொளுத்துருவாளுவ. சரியா சொன்ன எல்லாரும் பூந்தடிச்சுக்கிட்டு போயிட்டாளவல. தங்கமயில இந்த வாட்டி விட்டுடி, அடுத்த வாட்டி அவ்வளோ உயிரோட சமாதி கட்டுட்டோம். அப்பயும் திருந்த மாட்டாள சின்ன பண்ணே. அடுத்தவங்களை பத்தி அடுத்த வீட்டு கதையை பேசுறதுனால இவங்களுக்கு என்னதான் சந்தோஷமா தெரியல. இவ்வளவு வீட்டுல மட்டும் எதுவும் நடந்தா அப்படியே மூடி மறைச்சாளுவ. தங்கமயில இவ்வளவு மாதிரி ஒரு சில திருந்தத ஜென்மங்கள்லாம் கிடக்கு. தங்கமயில என்னத்த சொல்ல, அடுத்தவங்களை புறந்து பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்குதுங்க. அதுங்கெல்லாம் திருந்தாதுங்க. வா போலாம். எவ்வளவு வருஷம் தெரியுமா எனக்கு? அப்படியே வர ஆத்துறதுக்கு இரு, என் மாமியாருக்கு வீட்டுல போய் தான் இருக்கு வேட்டு. அடுத்தவங்க கஷ்டப்படுறது இவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன் இவ்வளவுக்குலாம் கஷ்டமே வராத? சரி வா தங்கமயில போலாம். வா நம்ம மட்டும் என்ன, நமக்கும் அப்படித்தான். 4 பேரை பத்தி பொண்ணு பேசலன்னா தூக்கமா வருது. என்ன நம்ம வீட்டு கதையா பேசினாதான் பிடிக்காது. அடி அறிவு கட்டோல, இப்பதான் நம்ம நல்லவள மாறிட்டோம்ல. இனி நம்மளாம் யாருக்கும் யார பத்தியும் புறணியை பேசலாம் கூடாது. எதுவும் யாருக்கும் கஷ்டம்னா ஓடி போய் ஒத்தாசை பண்ணணும் முடியே. அதான் நல்லவங்களோட குணம். எப்பா உன்னை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மாறினாங்கன்னா நாடு எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரொம்ப கனவு காணாத. போலாம் வா.